ஆயுதத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. மணப்பாறை அருகே நடைபெற்ற சாலை விபத்து, அதனது கோரம் நம்ம எல்லாம் உழுக்கிறது. நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு லோட் வேன்ல மக்கள் ஏறி போய் ஒரு 60 பேர் மேல போய் அதில் 9 பேர் மரணம் அடைந்திருக்கக்கூடிய சம்பவம். அந்த காட்சிகள்லாம் உண்மையிலேயே நெஞ்சை பதபதைக்க வைக்கிறது. இதுதான் நடந்திருக்கக்கூடிய மிக கோரமான விபத்தா என்றால் இல்லை. உலகத்திலேயே விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய பிரதேசமாக இந்தியாவும், இந்தியாவில் நமது தமிழகமும் தொடர்ந்து இருந்து வருகிறது. ஒரு 1.5 லட்சம் பேர் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் விபத்தினால இருக்கிறாங்க. நமது தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு 15,000 பேர் விபத்தினால ஒவ்வொரு ஆண்டும் இறந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது போர்க்களங்கள்ல, ஒரு மிக கோரமான போர்க்களங்கள்ல நடக்கக்கூடிய மரணங்களை விட இந்த மரணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாம் தொடர்ந்து பாதிக்கக்கூடிய செய்தியாக இருந்து வருகிறது. இதை தடுப்பதற்கு நம்முடைய திட்டங்கள் இருக்கிறதா? சரியான கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்கிறோமா? டு வி ஹேவ் அ விஷன்? நிறைய கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. அதிகரிக்கும் சாலை விபத்துகள் கட்டுப்படுத்த என்ன வழி? நம்முடைய இணைகிறார் இந்த விவாதத்தில் சிவகாமி IAS அவர்கள், ஓய்வு பெற்ற IAS அதிகாரியும் சமூக சமத்துவ படையுடைய தலைவியும் அவர். அதே போல நம்முடைய திரு ஷேக் தாவூத், ஆளும் அதிமுகவுடைய தோழமை இயக்கமான தமிழ் மாநில முஸ்லீம் லீகுடைய தலைவர். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஒரு 15,000 மரணங்கள் சாலை விபத்துகளால தமிழ்நாட்டில் நடக்கிறது. இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் இந்த கண்ட்ரி. உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தான் இருக்கு. சில வருடங்கள்ல தமிழ்நாடு தான் ஹையஸ்டா இருந்திருக்கிறது. ஆனால் இது ஒரு முக்கியமான பிரச்சனையா கருதி இதை குறைக்கிறதுக்கு நம்ம நடவடிக்கையை எடுத்து வரோமா? டு வி ஹேவ் அ விஷன்? ஒரு நாளைக்கு 43 பேர் தமிழ்நாட்டில் சராசரியா சாலை விபத்துனால இறக்குறாங்க. இந்த ஒரு லோட் வேன்ல ஏறி போய் நடந்த விபத்துடைய கோரம், அந்த பிரச்சனை, இந்த ஒரு பிரச்சனையுடைய வீரியம் நிச்சயமா நீங்க அறிவீங்க. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை இப்போ பஸ்கெல்லாம் கூட வேக கட்டுப்பாட்டு கருவிகள் பொறுத்துறாங்க. அரசு அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கு. 60-70 கிலோமீட்டருக்கு மேலே போக வேணாம் அப்படின்னு அந்த தொலைதூரம் போகிற அந்த பஸ்ஸுகளுக்கு அந்த கட்டுப்பாடுகள் பொறுத்துறாங்க, அது செய்கிறாங்க. அதுபோக உங்களுக்கு சாலை போக்குவரத்தும் சரியாக பெரிய அளவில் அதை பாதுகாப்பு பண்ண. பஸ்ஸுகளை பத்தி சொன்னீங்க, ஸ்பீட் கவர்னர்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு. நிச்சயமா நீங்க அறிந்திருப்பீங்க, மத்திய அரசுடைய புள்ளிவிவரம் சொல்லுது, பீகார், வெஸ்ட் பெங்கால் இதுக்கு அடுத்தபடியா ரொம்ப பழைய பஸ் நீங்க எங்கேயாவது பார்க்கணும்னா தமிழ்நாட்டில் தான். அதையுமே இப்ப பாத்தீங்கன்னா 3 பஸ்ஸுக்கு 2 பஸ் புது பஸ்ஸா போடுறாங்க அப்படிங்கிறது திட்டம். ஆனா இப்பயும் கூட கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள் எல்லாம் காட்டிலும் நம்மளுடைய ஃபிளீட், அந்த ஒரு பஸ்ஸுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது ஒரு 7 வருஷத்தை தாண்டி ஓடக்கூடிய பஸ்கள் ஏராளம். இல்ல அதை மாத்திக்கிட்டு வராங்க. அதாவது அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை, அது மாத்திக்கிட்டு வராங்க. பல விஷயத்துல நம்ம இந்தியாவில மற்ற மாநிலங்களை விட சிறப்பு, நாங்க தேசிய சராசரியோட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள்ல பீகாரோடையும் வெஸ்ட் பெங்காலோடையும் போட்டி போடலாமா? இன்னைக்குதான் நம்ம மாற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கணுமா இதெல்லாம்? இல்லை, இதுக்கான திட்டங்கள் தொலைநோக்கு திட்டங்களாகத்தான் செயல்படுறாங்க. அதுக்கான செயல்பாடுகள் இருக்கு. ஆனால் இதையும் தாண்டி மக்களுக்கும் விழிப்புணர்வு அவசியம் இருக்க வேண்டிய என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இன்னைக்கு நடந்த இந்த கோர விபத்தை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். இருந்தாலுமே இது இந்த சப்ஜெக்டை எடுத்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம். தந்தி டிவி அதை நீங்கள் எடுத்துருக்கிறது வரவேற்கத்தக்கது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைசன்ஸ் முறை எப்படி இருக்கு? அதில் எல்லாரும் இப்போ நம்மளுடைய டிரைவர்ஸ், வண்டி ஓட்டுறவங்க எல்லாரும் முறையாக அவங்க லைசன்ஸ் எடுத்தவங்களா, முறையாக டிரைவிங் எடுத்தவங்களான்னா அந்த முறைகளை மக்கள் பின்பற்றுவது இல்லைங்கிற ஒரு குறை இருந்துட்டு இருக்கு. அதை அமல்படுத்துறதுல அரசு அமல்படுத்துறாங்க, எல்லாமே செய்யறாங்க. அது மக்கள் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்களில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிரைவரோட அப்படியே கொஞ்ச நாள் அவர் கிளீனரா இருந்தவர் அப்படியே ஓட்டினவர் அப்படியே வண்டியை ஓட்டுறதுங்கிற நிலைகள்லாம் இருக்கு. இன்னைக்கு காய்கறி வேன்ல ஏறி போறது, இந்த மாதிரி சரக்கு வண்டிகளில் ஏறி போறது, கோவில்களுக்கு போறது, குளங்களுக்கு போறது, தெய்வ வழிபாட்டுகளுக்கு போறது, நம்ம ஊர்ல அந்த காலத்துல இருந்து மாட்டு வண்டிகளில் ஏறி போறது, இப்படி போற வண்டிகளில் ஏறி போறது, இதெல்லாம் இந்த பழக்கங்கள்லாம் மாற வேண்டிய பழக்கம். வலுவான பொது போக்குவரத்து இருக்குமானா, ஒரு ஆக்சசிபிளான ஒரு பொது போக்குவரத்து இருக்குமானா, ஏன் இப்படி போறாங்க? இல்ல, நீங்க அதாவது எதுக்கு எடுத்தாலும் இதுதான் நம்மளுடைய இந்த பழக்க வழக்கங்கள்ல முதல்ல வர. அதாவது அப்ப நீங்க சொல்றது இந்த சம்பவம் நடந்தது இல்ல திருச்சி, அதாவது திருச்சி இருக்கும்போது லோரி ஏற வண்டியில நான் இல்ல, நீங்க அதான் புரியாம, அதாவது நம்ம மக்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த வண்டியிலயாவது ஏறி எப்படியாவது போவாங்க. இல்ல இல்ல அப்படிதான் போவாங்க. ஏன்னு கேட்டா ஊர் பக்கம் கிராமங்கள்ல இன்னமே நீங்க பாத்தீங்கன்னா எந்த வண்டியிலயாவது ஏறி கோயில்களுக்கு போறது, குளங்களுக்கு போறது, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இல்ல அது பஸ் எது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏறி போடுற பழக்க வழக்கம் எல்லாம் பேசிக்கிட்டு ஒன்னா நின்றுட்டு அப்படியே போற பழக்க வழக்கம், இந்த பழக்க வழக்கங்கள்லாம் மாறணும். மாறினாதான்
இதை நீங்க கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். ஒரு முன்னாள் ஜனாதிபதி கூட சொன்னார், இந்திய மக்கள் வெளிநாட்டுல போனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவங்க விதிகள்லாம் பிடிக்கிறாங்க, ஆனா நம்ம நாட்டுல வரும்போது அந்த விதிகள் இருந்தாலும் என்போர்ஸ்மெண்ட் அதுக்கான இந்த பிரச்சனைகள்லாம் நடக்காம இருக்கிறதுல அரசுக்கு முக்கிய பொறுப்பு இருந்தாலும் நமக்கும் ஒரு சோசியல் அவேர்னஸ் நம்மளுடைய ஒரு வில்ஃபுல் டிஃபால்ட்டுமே கூட பல விபத்துகளுக்கு காரணமாக தானே இருக்கு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து இந்த விவகாரத்தில்? அதாவது நீங்களே சொல்லிட்டீங்க, ஒரு 15,642 ஃபேட்டல் ஆக்சிடென்ட் நிறையா நடக்குது. எலும்பு முறிவு, சின்ன சின்ன காயங்கள் இதெல்லாம் சேர்க்கலை. அது இல்லாமல் வெறும் ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் மட்டுமே 16,000 தமிழகத்தோடு. இந்தியாவில் 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. அதுவும் சென்னையில் வந்து 882 people have died in a year. இன்னைக்கு சட்டமன்றத்தில் இந்த விவாதத்தின் போது, பட்ஜெட் விவாதத்தின் போது அந்த போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா, 10,000 வெஹிக்கிள்க்கு 10,000 வண்டிக்கு 12 வண்டி ஆக்சிடெண்ட்டாக இருந்தது, இப்போ 7ஆ குறைஞ்சிருக்குன்னு சொன்னார். இது வண்டி கணக்கு இல்லை, இது ஆள் கணக்குங்கிறத நம்ம சொல்லணும். அப்கோர்ஸ் அப்படி நிச்சயமா அதுதான் பார்க்கணும் நம்ம. ஆனா டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் வந்து மக்கள் தொகை கூடுது. இல்ல அதை குறைஞ்சுன்னு பார்க்கறத விட உத்தரப்பிரதேசத்துக்கு நம்ம 2வது இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அந்த அடிப்படையில் ஏன்னா இப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க எதுவும் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறத விட இது குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி பெருமைப்படுறது மாதிரி இருக்கு. அதனால என்ன ஸ்டெப்ஸ் இந்த குறைக்கிறதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கங்கிறத விரிவாக பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுதான் அது மிஸ்ஸிங்காக இருந்தது, அதை சுட்டி காட்ட விரும்புகிறேன். இப்போ இந்த ஆக்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கார்ஸு, ஜீப்ஸு மற்றும் 2 வீலர்ஸ் தான் அதிகமாக அந்த ஃபேட்டல் ஆக்சிடெண்ட்டில். 2 வீலர்ஸை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் வந்து முறையான லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறாங்க. இன்னொன்று வந்து நம்மளுடைய ரோடு கூட பம்பியாக முறை இல்லாமல் இருக்குது. அப்புறம் சைடு வாக் இல்லாத இருக்கிறதுனால பேசஞ்சர்ஸ் நடக்கிறதுக்கு வந்து இடம் இல்லாமல் இருக்குது, சைக்கிளிஸ்ட்க்கு இடம் இல்லாமல் இருக்குது. அப்புறம் அதனால் லேன்ஸ் முன்னாடி இப்போ பண்ணிட்டு தாங்க. சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் லேன்ஸ் எல்லாம் இருந்தது, இப்போ இந்த லேன்ஸும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதனால் அதை யாரும் முறைப்படுத்துறதும் கிடையாது. ஏன் முறைப்படுத்த மாட்டேங்கிறாங்கன்னா, யாருக்காவது தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க, போலீஸ்காரங்களே வச்சுங்களேன், அமைச்சர் கூட சொந்தக்காரங்களாக இருக்க வேண்டாம், ஒரு போலீஸ்காருக்கு சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா, ஒரு அதிகாரிக்கு சொந்தக்காரவங்க இருந்தாங்கன்னா அந்த பேரை சொல்லி தப்பிச்சுக்கிற குணம் வந்து இன்னும் நம்ம மக்கள்கிட்ட இருக்கு. இன்னொன்று வந்து எப்பவுமே டென்ஷனோட எவ்ரிபடி நோஸ் சம்படி, வெளியில வந்து எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும். இன்னொன்று வந்து என்னன்னா, நம்ம ஆரம்பிக்கிற நேரம், சப்போஸ் நான் வந்து ஈசிஆர் ரோட்லேருந்து ஆரம்பித்து அண்ணா நகர் போடணுன்னா எனக்கு தெரியும் 1.5 hours வந்து எப்படியும் ஆகுன்னு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஒரு அவசரமான நிகழ்ச்சிக்கு முன்னாடியே கிளம்பாமல் லேட்டாக கிளம்பிட்டு டிரைவரை வந்து சீக்கிரம் போன்னு புஷ் பண்ணும் பொழுது, அல்லது இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக டைம் ஆயிடுச்சுன்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவருடைய டென்ஷன் வந்து ஷூட் அப் ஆகுது. அரசுடைய கான்ட்ரிபியூஷன் அதே போல நம்முடைய கான்ட்ரிபியூஷன். இன்னொன்று வந்துட்டு என்னன்னா, வெஹிக்கிள்ஸ் வந்து ரோடபிலிட்டி வந்து இப்போ ஜப்பான் மாதிரி நாடுகள்லாம் அவங்களுடைய மோட்டர் வெஹிக்கிள் பாலிசியே எப்படி இருக்குன்னா, புது வெஹிக்கிள் வந்து ரோட்டில் இருக்கணுங்கிறதுக்காக 3 வருஷம் ஆச்சால இந்த வெஹிக்கிள்லாம் டிஸ்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறாங்க வெளியில். ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து எல்லாம் விண்டேஜ் கார் லெவலுக்கு 10 வருஷம் 12 வருஷம். இன்னொன்று வந்துட்டு நம்ம வந்துட்டு முறையாக லைசன்ஸ் வச்சுருக்காங்களா மட்டும்தான் நம்ம செக் பண்ணுறது இல்லை, அப்புறம் இன்சூரன்ஸ் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுறது இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இது வந்து சர்வீஸ் வந்து போயிருக்கா, இல்ல இதை தடுக்கக்கூடிய ஒரு கிளியரான பாலிசி இருக்கா அப்படிங்கிறது பல நாடுகள்ல, சிங்கப்பூர், ஜப்பான் மாதிரியா நாடுகள்ல பழைய வண்டினா வெளியில ரோட்ல ஓடவே முடியாது, புகை கக்கிட்டு போகுது. அப்புறமா அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு இடைவெளிக்கு மட்டும் எடுத்துட்டு மீண்டும் வரேன். இதுல வந்து ஒரு பொது போக்குவரத்து நம்ம கிட்ட வலுவா இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு வலுவான பொது போக்குவரத்து அப்படிங்கிறது இந்த பிரச்சனைக்கு இன்னும் ஒரு நல்ல தீர்வா இருக்குமா? இன்னும் நிறைய கேள்வி இருக்கு. அதிகரிக்கும் சாலை விபத்துகள் கட்டுப்படுத்த என்ன வழி என்ற தலைப்பில் வாய்த்து வருகின்றோம். நான் திரு ஷேக் தாவூத் அவர்கள்ட்ட கேட்க விரும்புவது, ஒரு வலுவான பொது போக்குவரத்து அப்படிங்கிறது ஒரு கணிசமான விபத்து தடுப்புக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்க முடியும். இன்னைக்கு நம்முடைய பொது போக்குவரத்து அவ்வளோ வலுவாக இருக்கா அப்படின்னா ஒரு உண்மையான யதார்த்தம் இல்லை அப்படிங்கிறதானே பொருள்.
இல்லை, அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? வலுவான போக்குவரத்து இல்லாமையா நீங்கள் இத்தனை மாநில போக்குவரத்து கழகங்கள் இருக்குது, அதையும் தாண்டி மத்திய ரயில்வே இருக்குது உங்களுக்கு. அப்போ வலுவான போக்குவரத்து இல்லைங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. கனெக்டிவிட்டி இல்லைங்கிறதா இல்லை, அது வலுவான போக்குவரத்து எல்லாம் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் கூடுதலாக போக்குவரத்து தேவைப்படுகிறது. ஏன்னா மக்கள் வாகன பெருக்கம் கூடிட்டே மக்கள் பெருகிட்டே டெல்லிக்கு அடுத்தபடியா நம்ம தான் வாகனத்துல அதிகமா இருக்கக்கூடிய தமிழ்நாடு தான் இருக்கு. நீங்க சொல்றது ஒரு பொது போக்குவரத்து இருந்தா வாகன பெருக்கம் அவசியம் இல்ல. பொது போக்குவரத்து இருக்கு, மக்கள் பெருக்கம் அதிகம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ரோடு டிராபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம மக்கள் மதிக்கிறது இல்ல, அது ஒரு முக்கியமான விஷயம், கைப்பற்றது இல்ல. ரெண்டாவது வந்து லைசன்ஸ் எடுக்கணும்னா முறையாக ட்ரைனிங் எடுத்து அந்த டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி யாரும் வாகனம் ஓட்டுறது கொள்றதெல்லாம் இல்ல. அதுதான் இதுக்கு இந்த ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்கிறதுக்கு அதுதான் மெயின் காரணம். அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல, அது மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது. அரசு தரப்புல செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு பெங்களூர்ல 84.4 லட்சம் மக்கள் தொகைக்கு 6417 பஸ் ஓடுதுன்னா, சென்னையில 86.5 லட்சம் மக்கள் தொகைக்கு ஓடக்கூடிய பஸ் 4000. பெங்களூர்ல சென்னையில ஓடக்கூடிய ஃபிளீட்டை விட ஜாஸ்தி. அப்படின்னா இன்னும் நம்ம வந்து இது வந்து பக்கத்து மாநிலம், இன்னும் நீங்க உலக நாடுகள் கம்பேரிசன்லாம் போனா வே பிஹைண்ட். அதுதான் இன்னைக்கு நம்ம முக்கியத்துவம் பாருங்க. அந்த அளவுக்கு வந்து ரோடு வசதிகள் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு, சாலை வசதிகளை கூட்ட வேண்டியது இருக்கு. அப்ப அந்தந்த காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தேவையான பண வசதிகள், போக்குவரத்து, பட்ஜெட் வசதிகள், இது எல்லாத்தையுமே கூட்டிட்டு போக வேண்டியது இருக்கு. அதுக்கு தகுந்த அளவுக்கு ஒவ்வொரு வருஷங்களும் ஒவ்வொரு 5 ஆண்டுகள்லயும் பாத்தீங்கன்னா உள்கட்டமைப்புல இருந்து எல்லாமே கூட்டிக்கிட்டு தான் கட்டுப்படுத்துறதுல அரசுக்கு முக்கியமான பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணாம இல்லையே, பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி மக்களும் அதோட ஒத்துழைப்பு பண்ணாதான் இந்த விபத்துக்களை வந்து குறைக்க முடியுமே தவிர, அரசு வந்து பஸ்ஸுங்களை அதிகம் கொடுத்துட்டா விபத்து குறைஞ்சிடும், இல்ல மத்த அரசு பாதுகாப்பு பண்ணிட்டா விபத்து. நிறைய விபத்துகள்ல 2 வீலர் இன்வால்வ் இருக்கு. ஏன் 2 வீலர்ல ஒருத்தர் வந்து அதிகமா பயன்படுத்த வேண்டியிருக்கு? இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பப்ளிக் ரோட் சர்வீஸ் இருந்தா நம்ம 2 வீலர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து அது ஃபேஷனா இருக்கு, நீங்க அது தெரியணும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நீங்க அப்படி விரும்புறவங்க இருப்பாங்க, வேலையே இல்லைன்னாலும் ஒரு 2 வீலர் வாங்கி வச்சிருப்பான். அவனுக்கு வேலை இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. வீட்ல இருந்து எந்த இடத்துக்கும் சிரமம் இல்லாம பொது போக்குவரத்துல போயிட்டு வர முடியும். நீங்க அதுல தெளிவா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில ஒரு ஃபேஷன், அதாவது 2 வீலர், அதுங்க காஸ்ட்லி பைக், ரொம்ப அதிக விசிசி உள்ள பைக், அப்படி அந்த மாதிரி இளைஞர்கள் இருக்காங்க. ஆனா நிறைய இடங்கள் கூடுனதுனால தான் இன்னைக்கு இந்த நிலை. பெரும்பாலான இடங்கள்ல வேற வழி இல்லாம 2 வீலர் ஓட்டுறது தவிர வழி கிடையாது. ஏன்னா அவ்வளவு கனெக்டிவிட்டி கிடையாது. இல்ல, அது ரொம்ப கம்மி. நீங்க சொல்றது அது ரொம்ப கம்மி. அதிகமாக தேவைக்கு அதிகமாக 2 வீலர் வச்சுக்கிறது நம்ம இளைஞர்கள் மக்கள் மத்தியில அது பழக்கமாக இருக்கு. இட் இஸ் நாட் ஃபேஷன், அது ஒரு வழி இல்லாம தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன சொல்றதுன்னா பந்தயம் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க, உங்களுக்கு அது நல்லா தெரியும். அதுவும் நடக்குது, ஆனா அதனால விபத்து கூட நடக்குது. ஆனா அது மட்டும்னு சொல்ல முடியாது. அதனால அரசும் முடிஞ்ச அளவுக்கு தடுத்துட்டு தான் இருக்காங்க. அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பத்தி நீங்க சொன்னீங்க. ஒன்று வந்து நம்ம வந்து ரயில் கனெக்டிவிட்டி இருக்குது, நீண்ட தூரம் போகிறதுக்கெல்லாம் லோக்கல்லையும் இருக்குது. ஆனால் அது குறுக்க நெடுக்க போகிறதா இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் வந்து அது என்னுடைய என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் கூட. அதுக்காக நான் பேசலை. 50-60 வருஷங்களாக கூட அதுக்காக ஒரு ரயில் கனெக்டிவிட்டிக்காக மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ ஸ்ரீரங்கத்தை டச் பண்ணுது, ஆனால் பெரம்பலூரை டச் பண்ணி போகலை. இது ஒரு சின்ன விஷயம். ஏன்னா இதில் வந்து மெயின் கனெக்ஷன் வந்து நெடுஞ்சாலை இருக்குது பாருங்க, NH. அந்த NHல இருக்கிற முக்கியமான டவுனுங்கள் எல்லாமே இதை வந்து கவர் பண்ணிடும் இந்த பெரம்பலூர் போட்டிங்கன்னா. இன்னொன்று என்னென்னா, ஒன்று குறுக்க நெடுக்க இப்போ சிட்டியில் கூட 2 லைன், ஒன்று திருவான்மியூரில் வந்து போது சவுத்துக்கு, இதுதான் கனெக்ஷன், வேறு ஒன்றும் இல்லை. நார்த் மெட்ராஸு சுத்தமாக கனெக்ஷனே இல்லை. நிறைய ஏரியாக்கள் சொல்கிறேன், குறுக்க நெடுக்க போகிற மாதிரி இல்லை. அங்க நிறைய சவால்களும் சேர்ந்திருக்கு. அங்க வந்து நிறைய குறுகிய சாலைகள் இங்க அரசு நினைத்தாலும் கூட செயல்படுத்த சவால்கள் இருக்கு. ஆனா திட்டமிட்டால் முடியாதது எதுவும் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இடப்பற்றாக்குறை இருந்து, மக்களுடைய நெருக்கடி நிறைய இருந்து கூட ஜப்பான் மாதிரியான இடங்கள்ல என்ன கனெக்டிவிட்டின்றீங்க. இன்னொன்று வந்து இவ்வளவு மக்கள் தொகை பெருக்காங்க இல்லையே ஜப்பான்ல. இன்னொன்று அவங்களுடைய ஏரியாவுக்கு அவங்க ரொம்ப நம்மளை விட டென்சிட்டி கூட. அவங்க அது தவறான கருத்து. நம்மளை விட டென்சிட்டி அவங்களுக்கு கூட ஏரியாவை கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது.
நம்ம பெரிய கண்ட்ரி, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன். இப்போது ட்ரெயினில் நான் போனோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து மொபைல் வச்சுருந்தா கூட மொபைல் மூலமாக டிக்கெட் நீங்கள் புக் பண்ணணுன்னா கார்டு யூஸ் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப கம்பர்சம் ப்ரொசீஜராக இருக்குது. இப்போ நீங்கள் ட்ரெயின் சர்வீசஸ் நிறையா விட்டிங்கன்னா ஸ்டேஷனில் போனால் ஒரு 2-3 இதில் பாசஸ் இஷ்யூ பண்ணிக்கிறோம். இப்போ பாயிண்ட் டு பாயிண்ட் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அப்போது என்ன ஆகுதுன்னா இப்போ ஏன் வந்து ஒரு கார் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் நீங்கள் ரோடை எக்ஸாமின் பண்ணும்பொழுது ஒரு காரில் ஒருத்தர் தான் போவாங்க, அது மாதிரி ஒரு 100 கார் போய்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ட்ரெயினில் ஏன் எல்லோரும் தனி காரை இண்டிபெண்ட் காரை சூஸ் பண்ணுறாங்கன்னா ஏசி இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது, போகலாம், துணியெல்லாம் கலையாமல் போகலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. இந்த ஏசி வந்து ஃபுல் ஏசி பண்ணி சிட்டிக்குள்ளே ட்ரெயின் போயிட்டு அது கூட எவ்ரி 3 மினிட்ஸ் ஒரு ட்ரெயின் அந்த பாயிண்ட்டுக்கு வரும்ன்ற ஒரு ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. ஒன்று ஆக்சிடென்ட் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரொம்ப மினிமலாக அது அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸான லிட்டிகேஷன் ஒன்று, அந்த பொது போக்குவரத்து மேலே வழக்கு தொடர்ந்தார் ஒரு நபர். எதற்காக அப்படின்னா 2 மினிட்ஸ் வண்டி சீக்கிரமா வந்தது, அதனால நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. பட் இன்னும் நம்ம இதுக்கெல்லாம் போக வேண்டிய தூரங்கள் எவ்வளோ இருக்கு. அப்போ இல்லை நம்ம வந்து இப்போ ஆக்சிடென்ட்டை குறைக்கிறத பற்றி பேசுகிறோம் இல்லையா, இதெல்லாம் பண்ணாதான் குறையும். நம்ம வந்துட்டு ரோட்ஸை மோசமாக வச்சுட்டு வண்டியை நிறையா விட்டுட்டு டைமை மெயின்டைன் பண்ணாமல் டென்ஷனை ஏற்றி விட்டுட்டு அப்புறம் ஃபேஷனை அது கூட சேர்த்து விட்டுட்டு அப்படி இப்போ வந்து நீங்கள் பெரிய பணக்காரவங்க கூட டைமில் போய் சேரணுன்னா சாதாரண ட்ரெயினை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே மடிப்பு கலையாமல் நம்முடைய டெம்பரேச்சரும் வேற ரொம்ப வெரி ஹியூமிடாக இருக்குது. அதனால நீங்கள் அந்த ப்ராப்பரான ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் சிட்டிஸ்ல அறிமுகப்படுத்துறது அவசியமான விஷயம். அப்படின்னு இன்னைக்கு மெட்ரோ ரயில், மோனோ ரயில்லாம் இன்னைக்கு பல உலக நாடுகள் எப்பயோ செஞ்ச ஒரு விஷயம். பிரிட்டன்லாம் எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்ச விஷயம். இன்னைக்கு இப்பதான் நாங்க 2013 யோசிச்சோம், இப்ப நாங்க வந்து முதற்கட்ட கொண்டு வரோம் அப்படிங்கிறது வந்து நம்ம we are lagging behind. கோயம்புத்தூர்ல இருந்து கோயம்பேடுல இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் போற ட்ரெயின் அடையார டச் பண்ணல, எங்க ஏரியாலாம் டச் பண்ணல. நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கு, ஆசையா தான் இருக்கு. பொருளாதாரமும் அதற்கான சூழல்களும் சரியாக வேண்டியது இருக்கு. அரசு வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லா நிலைகளிலும் செய்வதற்கு சரியாக இருக்கு. அதற்கான பொருளாதாரத்தையும் மக்களுடைய தேவைகளையும் மறந்து செயல்படுத்திட்டு தான் இருக்கிறோம். காலத்தின் கட்டாயம் பொது போக்குவரத்து ஸ்தாபனங்கள்லாம் நட்டத்தில் இயங்குது, பெரு நட்டத்தில் இயங்குது, அதையே சரிப்படுத்த வேண்டியது. இல்ல அதான் சொல்றேன், அதாவது எல்லா வகைகளிலும் நீங்க பாத்தீங்கன்னா இல்ல மக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தாதான் இதை எல்லாமே செய்ய முடியும். நம்ம எதிர்பார்க்கறது எல்லாத்தையுமே அரசுடைய பொலிட்டிக்கல் வில் ரொம்ப முக்கியமான இல்ல அது பண்றாங்க. மக்களுடைய முழு ஒத்துழைப்பு இருந்தாதான் இதை பண்ண முடியும். அதனால மக்களுடைய ஒத்துழைப்பும் மக்கள் நிர்வாகத்துக்கு கொடுக்கிற ஒத்துழைப்பும் மக்கள் மனங்கள்ல மாறணும். எல்லாரும் மக்கள் ஆட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இல்ல, அது அதுக்கு சரியாக நம்ம இருந்தாதான். அதே போல உங்களுக்கு வேண்டிய பொருளாதாரமும் நமக்கு வேண்டியது இருக்கு நிறைய. அதனால காலப்போக்கில் இதெல்லாம் சரி செய்யப்படும், சரியாகும், அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. நம்ம போக வேண்டிய தூரம் நிச்சயமா சாலை போக்குவரத்து, சாலை பாதுகாப்புல நிறைய இருக்கிறது. இவ்வளவு மனித வளத்தை, ஒரு லட்சக்கணக்கான மனித வளத்தை நம்ம வந்து அகில இந்திய அளவிலையும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு முக்கியமான வழிகளில் கணிசமான அளவுக்கு இளைஞர்களும் இருக்கிறாங்க. ஒரு இறுதியான கருத்துமா மேக் இட் வெரி ஷார்ட். அதான் என்னன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல வந்து ஃபோன் பேசிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் சொல்லிட்டு குடிச்சிட்டு ஓட்டாதீங்க, அப்புறமா வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்றதோட நிறுத்திக்கிறாங்க. அதோட அரசாங்களுடைய பங்கு அதிகமா இருக்கு. அரசு, பொதுமக்கள், சமூகம் எல்லாருடைய பங்கும் நிறைய இருக்கிறது. நம்ம இவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர், இவ்வளவு லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு ஆண்டும் காவு கொடுக்க முடியாது. இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா மைல் போக வேண்டிய, உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிச்சயமான காரணிகள் இருக்கவே செய்கின்றன. அரசு செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது, அதற்கு ஒத்துழைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கும் இருக்கிறது. இந்த விபத்துகள், இந்த கோரம் நிச்சயமாக நம்ம எல்லாம் உலுக்குகிறது. தடுக்க, குறைக்க ஆவண செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.